இது தமிழக அரசுக்கு பெருத்த பின்னடைவு. இல்லாட்டி எதுக்கு அவர்கள் இந்தியாவின் மிக மூத்த வழக்கறிஞர்கள், அதில் 2 பேர் முன்னாள் இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர்கள், அட்டார்னி ஜெனரல்ஸ் முகுல் ரோத்தகி, அபிஷேக் மனு சிங்வி, கபில் சிபல் சட்ட அமைச்சராக இருந்தார். 3 பேரும் அவங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்கன்றது கேட்டால் நீங்கள் மலைத்து போவீர்கள். அவங்க 3 பேரையும் கொண்டு போய் அங்கே நிறுத்தினாங்க. அதோடு சேர்த்து நம்முடைய பி. வில்சன், திமுக நாடாளுமன்ற உறுப்பினர், மாநிலங்களவை உறுப்பினர், அவரும் ஒரு மூத்த வழக்கறிஞர். எவ்வளோ பேர் போராடியும் சிபிஐ வசம் இந்த வழக்கு போவதை தடுக்க முடியவில்லை என்றால் இது இவர்களுக்கு பின்னடைவு என்று சொல்லாமல் வேறு என்ன சொல்ல முடியும்? நிச்சயமாக இது பின்னடைவு தான், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இது பின்னடைவு இல்லை என்று திமுக அரசும் சொல்லுகிறார்களா என்று எனக்கு தெரியல. அப்படி சொல்கிறாங்களா அவங்க? அது அவர்கள் மீசையில் மண்வெட்டவில்லை என்று சொல்லுகிறார்கள். மாநில அரசின் மீது நம்பிக்கை இல்லை என்று தானே வழக்கை அவர்கள் சிபிஐக்கு மாற்றி இருக்கிறார்கள். இன்ட்ரிம் ஆர்டர்னு சொல்கிறாங்க. அந்த இன்ட்ரிம் ஆர்டர்ன்றது எதனாலனா, சில கூடுதல் ஆவணங்களை நான் தாக்கல் செய்ய வேண்டும் என்று வில்சன் கேட்டிருந்தார். அதற்கு அனுமதி கொடுத்த நீதிமன்றம் இன்றைக்கி ஆர்டர்ஸ் பாஸ் பண்ண பிறகு வில்சன் அதை சொல்லும்போது, நீங்கள் இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகல, நீங்கள் ஆவணங்களை தாராளமாக தாக்கல் செய்யலாம், 2 வீக்ஸ்க்குள்ளே பண்ணுங்கள், தேவைப்பட்டால் நாங்கள் என்னுடைய ஆர்டர்ஸில் மாடிஃபை பண்ணுறோன்றாங்க. பட் இந்த மாதிரி ஒரு ஆர்டர்ஸ் பாஸ் பண்ண பிறகு அரிதான நிகழ்வில் தான் கொடுத்த ஆர்டர்ஸில் மாடிஃபிகேஷன்ஸ் வரும். நல்லா கவனிக்கணும். இது சிபிஐயோட என்கொயரி மட்டும் இல்லை மேடம், நல்லா கவனிக்கணும். ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தகி மற்றும் 2 ஐபிஎஸ் அதிகாரிகள், தமிழ்நாடு கேடரை சேர்ந்த 2 ஐபிஎஸ் அதிகாரிகள், தமிழ்நாட்டுக்கு வெளியிலிருந்து தமிழகத்திற்கு வெளியே பிறந்தவர்கள், அந்த 3 பேர் கொண்ட குழு இந்த விசாரணையை கண்காணிக்கும். ஸோ ஃபேர் ஜஸ்டிஸ், இயற்கை நீதி செய்யப்பட்டிருக்கிறது. யாரும் இதில் ஃபவுல் ப்ளே பண்ண முடியாது. நீங்கள் எஸ்ஐடியை போட்டதை தமிழ்நாடு அரசே தடுத்துருக்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய தீர்ப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, சென்னை உயர்நீதிமன்றத்தோட தனி நீதிபதி அவர்கள் எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணது உச்சநீதிமன்றம் கடுமையாக கண்டித்திருக்கிறது. ஏன்னா அவர் முன்னால் வந்த மனு எஸ்ஓபிஸ், ஸ்டாண்டிங் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ்னு கூட்டங்களை நெறிமுறைப்படுத்துவதற்கான விதிமுறைகளை வகுப்பதற்காக கோரி தொடரப்பட்ட வழக்கை ஒரு கிரிமினல் ரிட் பெட்டிஷனாக, குற்றவியல் மேல்முறையீடாக அவர் எடுத்துக்கொண்டு எப்படி இந்த உத்தரவை பிறப்பித்தார் என்று மிக கடுமையான கிடுக்கிப்பிடி கேள்விகளை உச்சநீதிமன்றம் போட்டிருக்கிறது. 2வது முக்கியமான விஷயம், ஜூரிஸ்டிக்ஷனே அவருக்கு கிடையாது. மதுரை பெஞ்ச் தான் இதை விசாரிக்கணும். தனக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இல்லாத ஒரு விஷயத்தில் சென்னை அமர்வு எப்படி இதை தாக்கல் உத்தரவை பிறப்பிக்க முடியும்? 3வது, அதே நாளில் மதுரை பெஞ்சில் சிபிஐ விசாரணை கோரி வந்த மனுக்கள் தள்ளுபடி செய்யப்படுகின்றன. விசாரணை நல்ல கதியில் போய்கொண்டிருக்கிறது. ஆரம்ப கட்டத்தில் தான் விசாரணை இருக்கிறது. இப்போது சிபிஐ விசாரணை தேவையில்லை என்று டிவிஷன் பெஞ்ச் 2 நீதிபதிகள் சொல்லுகிறார்கள். அதே நேரத்தில் சென்னை அமர்வில், மெட்ராஸ் பிரின்சிபல் சீட்டுன்னு சொல்லக்கூடிய சென்னை அமர்வில் தனி நீதிபதி இந்த வழக்கில் விசாரணை தொய்வாக இருக்கிறதுன்னு எஸ்ஐடி கேட்குறாரு. யாருமே கேட்காம ஒரு எஸ்ஐடி போடுறார். இன்ஃபேக்ட் அன்னைக்கே எஸ்ஐடின்ற பிரேயரே இல்லை. நம்பர் 1, எஸ்ஐடின்ற பிரேயரே இல்லை. பிரேயர் எஸ்ஓபி கேட்டது. சம்டைம்ஸ் அரிதான நிகழ்வுகளை பிரேயர் இல்லாட்டி கூட ஜட்ஜஸ் ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணலாம், அது உண்மைதான். இந்த விஷயத்தில் அதுக்கான அவசியம் என்ன வந்ததுன்னு தெரியல.